ஆயக்கலைகள் 64 அதில் ஆணும் பெண்ணும் அறிந்தது எத்தனை ரகசிய கேள்விகள். உலகெங்கிலும் உள்ள வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ரகசிய கேள்விகள். சமீபத்தில் ஆஸ்திரேலியாவில் நடந்த குழந்தையின்மை சிகிச்சை மாநாடு இன்ஃபர்டிலிட்டி கான்ஃபரன்ஸில் பல்வேறு புதிய ஆய்வுகள், புதிய கண்டுபிடிப்புகள், பல்வேறு புதிய விஷயங்களையும் நிறைய விவாதித்தாங்க. அதிலிருந்து சில முக்கியமான விஷயங்களை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம ஒன்று ஒன்றா முதல்ல பார்ப்போம். முதல்ல ஆண்களுக்கான குழந்தையின்மை அப்படின்னு பார்த்தோன்னா சில புதிய விஷயங்கள் என்னென்ன புதிய விஷயங்கள் விவாதிக்கப்பட்டது அப்படின்றது பார்ப்போம். ஆண்களுக்கு குழந்தையின்மை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வாழ்க்கை முறையில், ஆண்களுக்கான வாழ்க்கை முறையில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. அது குழந்தையின்மை உண்டாக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒன்று விந்து உற்பத்தியிலேயே டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. இரண்டாவதாக விந்தணுக்கள் வரக்கூடிய குழாய்கள் அடைப்பு ஏற்படுறது. மூன்றாவதாக ஹார்மோன் பிரச்சனைகள். நான்காவதாக ஜெனட்டிக் ப்ராப்ளம். இப்படி இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. இப்போது வாழ்க்கை முறையில் என்னென்ன பிரச்சனைகள், வாழ்க்கை முறையை மாற்றியதன் மூலமாக என்னென்ன பிரச்சனைகளை எதிர்கொள்கிறோம் அப்படின்னா, ஒன்று ஸ்மோக்கிங் ஒரு உலகம் முழுவதுமே மிக பரவலாக காணப்படக்கூடிய ஒரு பிரச்சனை. ஆனால் இது விந்தணுக்களை பல வகையில் இது பாதிக்குது. அதனுடைய ஊர்ந்து போகிற தன்மையை பாதிக்குது, அதனுடைய அணுக்கள் எண்ணிக்கையை குறைக்குது, அதனுடைய டிஎன்ஏ கண்டென்ட்டை, டிஎன்ஏவை சிதைக்குது. இப்படி பல்வேறு வகையில் விந்தணுக்கள் ஊனமாக அணுக்கள் அதிகமாக இருக்குது. இப்படி நிறைய காரணங்கள். ஸோ ஸ்மோக்கிங்கை விடுறதன் மூலமாகவே விந்து குவாலிட்டியை பெரிய அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ண முடியும். இரண்டாவதாக ஆல்கஹால். இந்த பாய்சன், ஆல்கஹால், ஸ்மோக்கிங் எல்லாமே நம்ம உடம்புல தேவையற்ற பாய்சனை நம்ம எடுத்துக்கிறதான். நம்ம ஒரு ரெக்ரியேஷ்னல் ட்ரக்ஸுன்னு நினச்சிக்கிட்டு பொழுதுபோக்குக்காக சாப்பிடக்கூடிய போதை மருந்துகள், ஆல்கஹால், ஸ்மோக்கிங் பண்ணால் கூட அது உடம்புக்கு பண்ணக்கூடிய டேமேஜஸ் ரொம்ப அதிகம். ஆல்கஹாலும் அதே மாதிரி உரிச்சிதைவான அணுக்களை உருவாக்குறது, அதே மாதிரி ஊர்ந்து போகிற தன்மை குறையிறது, இப்படி பல்வேறு டேமேஜஸை விந்தணுக்களுக்கு பண்ணுறது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து போதை மருந்துகள். இதை தவிர, இது ரெண்டை தவிர இருக்கக்கூடிய பல்வேறு மருந்துகளும் பாதிக்கும். இப்போ கஞ்சா, மார்ஜுவானா, பல்வேறு மருந்துகளும் இதை விந்தணுக்களை பாதிக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம், டைட் அண்டர்வேர், டைட் ஜீன்ஸ் போடுறது விந்தணுக்கள், விந்து பைகளை சூடாக்கிறோம், விந்தணுக்களுடைய உற்பத்தி வெகுவாக பாதிக்கப்படும் அப்படின்றத பார்த்தோம். அதே மாதிரி நம்ம ஒரு பேலன்ஸ்டு டயட்டாக இல்லாமல் நிறைய கார்போஹைட்ரேட் உள்ள உணவுகளையும், கொழுப்பு அதிகம் உள்ள உணவுகளையும் இப்போ நிறைய சாப்பிட்றோம். இது பல்வேறு பிரச்சனைகளை உண்டு பண்ணுது. இப்போ வெஜிடபிள்ஸ், ஒரு பேலன்ஸ்டு டயட் நம்ம இப்போ நிறைய எடுத்துக்கிறது இல்லை. இப்போது கார்போஹைட்ரேட்னு இந்த சர்க்கரை, மாவுச்சத்தும் கொழுப்பும் அதிகம் உள்ள உணவுகளை தான் நிறைய நம்ம எடுக்கிறோம் டேஸ்ட்டுக்காக. அதே மாதிரி குண்டாக இருக்கிறவங்க எண்ணிக்கை உலகம் முழுவதுமே அதிகரிச்சிருக்கு. இவர்கள் இவருடைய உடல் எடையை நார்மலாக கொண்டு வரணும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ, குட் ஈவினிங் சார். வணக்கம். யார், எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? பாபு ஃப்ரம் கோயம்புத்தூர். சொல்லுங்கள் பாபு. சார், எனக்கு இந்த சுகர் ப்ராப்ளம் சார், 15 வருஷமா. சரிங்க. அதனால் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது சார். என்ன பிரச்சனை பாபு, சொல்லுங்கள். செக்ஸில் எதுவும்? எனக்கு ஆமாங்க, எனக்கு 56 இயர்ஸ் ஆகுது. சரிங்க. அதான் ஒன்று அதான் இதாக மாட்டேங்குது சார். அது கொஞ்சம் இதுவுமே பரிப்புத்தன்மை வர மாட்டேங்குது. ஆனுங்க. எத்தனை வருஷமாக சுகர் இருக்குது? 15 வருஷமாக இருக்கா? நல்ல கண்ட்ரோலில். இன்சுலின் போட்டிருக்கிறேன். இன்சுலின். சுகர் ஹார்மோன்களை டிஸ்டர்ப் பண்ணும், ரத்த குழாய்களை டேமேஜ் பண்ணி ரத்த ஓட்டத்தை குறைக்கும். சரி. அதே மாதிரி வேறு பல்வேறு நரம்புகளை பாதிக்கும். ஆமாங்க. இப்படி பல்வேறு முறைகளில் இது ஆண்மை குறைவு உண்டு பண்ணலாம். ஆமாங்க சார், அதே தான். நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதை டெஸ்ட் பண்ணி எந்த இடத்துல ஹார்மோன்ஸ் நல்லா இருக்கா, நரம்புகளில் எதுவும் ப்ராப்ளம் இருக்குதா, ரத்த குழாய்கள் எதுவும் அடைப்பு இருக்கா, இதெல்லாம் டெஸ்ட் பண்ணக்கூடிய நவீன முறைகள் இன்னைக்கு இருக்குது. இதை கண்டுபிடிச்சி முழுமையாக இதை சரி பண்ணிக்கலாம்.
இல்லை சர்க்கரை வியாதிகளுக்கு வந்து இந்த தடலஃபில் சில்டனஃபில் போன்ற மாத்திரைகள் வந்து ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். சரிங்க. ஸோ இந்த நீங்கள் வந்து மருத்துவர்கிட்ட டெஸ்ட் பண்ணிக்கிட்டு மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் இந்த மருந்துகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது முழுமையாக சரியாயிடும். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். சரிங்க சார். சரி பண்ணிக்கலாங்க. சொல்லுங்கள். எந்த டாக்டர் பார்க்குறது? அதான் செக்ஸாலஜி மருத்துவரை பாருங்கள். அப்படிங்களா? ஆமாம் ஆமாம், இதுக்கான ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை முழுமையாக சரி பண்ணிக்கலாம். இப்போது ஸோ நம்ம என்னென்ன பார்த்தோம்? லைஃப் ஸ்டைல், வாழ்க்கை முறையை மாடிஃபிகேஷன் பண்ணுறது அப்படின்னா ஒன்று வந்து ஸ்மோக்கிங் நிறுத்துறது, ஆல்கஹால் சாப்பிடாமல் இருக்கிறது, போதை மருந்துகளை சாப்பிடாமல் இருக்கிறது. அதே மாதிரி விந்துப்பைகள் வந்து ஹீட்டாக இல்லாமல் சில்லாக இருக்கிறதுக்கு, கூலாக இருக்கிறதுக்கான டைட் அண்டர்வேர், டைட் ஜீன்ஸ் போடாமல் இருக்கிறது, ஹாட் வாட்டரில் குளிக்காமல் இருக்கிறது, இதெல்லாம் பண்ண சொல்கிறோம். அதே மாதிரி டயட் எடுக்கும்போது நம்ம இப்போ நிறைய கொழுப்பு அதிகமாக உள்ள, கார்போஹைட்ரேட் அதிகமாக உள்ள உணவு நிறைய எடுக்கிறோம். வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் ரொம்ப கம்மியாக எடுக்கிறோம் வாழ்க்கையில். அதே மாதிரி குண்டாக இருக்கவங்களுடைய எண்ணிக்கை உலகம் முழுவதுமே இன்றைக்கி அதிகரிச்சிருக்கு. ஒரு கட்டத்தில் கிட்டத்தட்ட பாதி 50% ஆஃப் த அடல்ட் பாப்புலேஷன் வந்து வெயிட்டை விட அதிகமாக இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து விந்தணுக்களுடைய எண்ணிக்கையை பாதிக்கும், செக்ஸை குறைக்கும், பல்வேறு பிரச்சனைகளை உண்டு பண்ணும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க மேடம்? சார் நாங்கள் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறோம் சார். சொல்லுங்கள் மேடம். சார் எனக்கு வந்து 2 வயசுல ஒரு குழந்தை இருக்கா சார். ஓகே. சரி, குழந்தை தள்ளி போடுறதுக்காக காண்டம் யூஸ் பண்ணாமல் என்ன சார் பண்ணலாம்? நீங்கள் காப்பரேட்டிவ் போட்டுக்கலாம். வாய்வழி மாத்திரைகள் நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்கள் குழந்தைக்கு பால் அதெல்லாம் இல்லாமல் அந்த பீரியட் டைமில் இத்தனை நாள் இல்லாமல் வரவு கொள்ளாமல் மற்ற நாள் கொள்ளலாம். நல்லது இல்லைங்க, அது நல்லதே கிடையாது. ஏன்னா 2 அல்லது 3 எக்கெல்லாம் வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க 40% பெண்களுக்கு. நீங்கள் இந்த ஃபெர்டைல் பீரியடுன்னு 10லேருந்து 20 வரைக்கும் விட்டுட்டு செக்ஸ் பண்ணிங்கன்னா 22, 23 கூட எக்கு வரலாம். அதில் கன்சீவ் ஆகிட்டிங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்கும். அதனால் பொதுவாக மாத்திரைகள்லாம் இன்றைக்கி ரொம்ப அற்புதமான மாத்திரைகளுக்கு பெரிய அளவுக்கு பின் விளைவுகள் இருக்காது. ரொம்ப எஃபெக்டிவ், 99 to 100% எஃபெக்டிவாக இருக்கும். என்ன டேப்லெட் எடுத்துக்கலாம் சார்? நிறைய நீங்கள் மருத்துவர் உங்கள் லேடி டாக்டர் பாருங்கள். ஃபெமிலோன்ற மாத்திரை இருக்குது, ரொம்ப லோ டோஸு. ஃபெமிலோன், நோவலோன் போன்ற மாத்திரைகள்லாம் இருக்குது. ரொம்ப லோ டோஸ் மாத்திரைங்க, ரொம்ப எஃபெக்டிவான மாத்திரைங்க. ரகசிய கேள்விகள் இடைவேளைக்கு பின் தொடரும். ரகசிய கேள்விகள் தொடர்கிறது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க மேடம்? பெங்களூர்ல இருந்து சங்கீதா. சொல்லுங்க சங்கீதா. இது என்னோட ஹஸ்பண்டோட கீழே இந்த நுனியில ஸ்கின் வந்து விலகி விலகி இருக்குது. சரி, அது என்ன, எதனால, என்ன ப்ராப்ளம்? ஸ்கின்ல வந்து ஒரு மாதிரி புண்ணு இருக்கிற மாதிரி இருக்கா? ஆமா ஆமா, அந்த அதை சுத்தி வெடிச்சது மாதிரி அப்படி இருக்குது. அவருக்கு சர்க்கரை எதுவும் இருக்குங்களா? இல்லையே. என்ன வயசுங்க அவருக்கு? வயசு 28. ஒன்று வந்து சர்க்கரை வியாதினால அப்படி வரலாங்க. இரண்டாவதாக பெண் உறுப்புல இருந்து கொஞ்சம் பூஞ்சை காளான் பெண்களுக்கு ஈஸியாக வந்துடும். பூஞ்சை காளான் வந்து ஆண்களுக்கு வந்து முனையில் வந்ததுன்னா அந்த மாதிரி இருக்கும். 2 முக்கியமான காரணம். மற்ற காரணங்கள்லாம் ரொம்ப ரேர் தான். இதுதான் முக்கியமான காரணம். ஸோ ஒன்று சர்க்கரை இருக்கான்னு பாருங்கள், இல்லைன்னா பூஞ்சை காளானுக்கான அந்த தொற்றுக்கு மருந்துகள் இருக்குது. டெர்பால், அதே மாதிரி கேண்டிட் போன்ற மருந்துகள், க்ரீம் இருக்குது. அந்த க்ரீம் அவர் அப்ளை பண்ணார்னா கிளியர் ஆகிடுங்க. ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இது பெண்களுக்கு வந்து அந்த பெண்ணுறுப்பு வந்து ஒரு வெட் ஹோலாக இருக்கிறதுனால ஈஸியாக அங்கே வந்து பூஞ்சை காளான் வளரும். அதோட செக்ஸ் பண்ணும்போது ஆண்களுக்கு அது பரவிடும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் நாங்கள் பூர்ணமல்லேருந்து ராமச்சந்திரன் பேசுகிறோம் சார். சொல்லுங்கள் ராமச்சந்திரன். சார் எப்போச்சு நார்மலாகவே லீக் அவுட் ஆயிடுது. அப்போ வந்து தலைவலி சார், ஒத்த தலைவலி. நார்மலாக தூக்கத்தில் விந்து வந்துடுதா? ஆமாம் சார். ஏதாச்சும் ஒரு கட்டக்கணா வந்தால் அப்போ
இது கெட்ட கனவு எல்லாம் இல்லைங்க. இந்த வயசில் தான் செக்ஸ் கனவுகள் வரும். ஆமாம் செக்ஸ் சார். கனவுகள் வந்து தூக்கத்தில் விந்து வர்றது இயல்பானது. நம்ம இந்த ப்ரோக்ராமில் நிறைய காட்டியிருக்கோம். இதுவே வந்து வயதாக ஆக இந்த ஃப்ரீக்குவென்சி குறையும். தூக்கத்தில் விந்து வருவது நீங்கள் உங்கள் உடலாலும் மனதாலும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறீங்கன்றதுக்கு அதான் அடையாளம். ஒரு ஆணுக்கு தூக்கத்தில் விந்து வர்றதில்ல, அவருக்கு எப்போதுமே வந்ததில்லைன்னா அவர் நிச்சயமாக ஒன்று மனநோயாளியாக இருக்கணும், இல்லை அவர் உடம்பு நல்லா இல்லைன்னு அர்த்தம். அவருக்கு நோயுற்ற ஒரு மனிதனாக இருக்கணும். ஸோ உடலும் மனதும் ஆரோக்கியமாக இருக்குன்னா அவர் தூக்கத்தில் விந்து வர்றது ஆண்கள் ஆரோக்கியமாக இருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ சார், குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் என் பேர் கணேஷ், கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க. கணேஷ் சொல்லுங்கள். சார் என்னோட மிஸ்ஸஸ் வந்து 2வது குழந்தை பிறந்ததுங்க சார். சரி. பிறந்த உடனே ஒரு 6-7 மாதம் கழிச்சு நாங்கள் வந்து ஒரு உறவு வச்சுக்கிட்டோம். சரி. உறவு வச்ச உடனே அவங்க என்னாச்சு அப்படின்னா, ஒரு நைட்டில் வந்து ரொம்ப இடுப்பு வந்து குழந்தை பிறக்கிற மாதிரி இடுப்பு வலிக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்னிங்கில் வந்து அது அப்படியே ரொம்ப இறங்கிருச்சு அவங்களுக்கு. சரி. நாங்கள் வந்து கோயம்புத்தூர்ல ஒரு சீல் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது, அங்கே போய் பார்த்தோங்க சார். ஸ்கேனெல்லாம் எடுத்து பார்த்தோம். சரி. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த குழந்தை பிறக்கும்போது இப்படி நார்மல் டெலிவரி ஆகிறவங்களுக்கு இப்படிதான் இருக்கணும், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சரி. அப்புறம் நாங்கள் மறுபடியும் என்ன சொன்னாங்க, உங்களுக்கு அப்படி ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா குழந்தை பிறந்த கவர்மெண்ட்டுல எங்கள் இதில் குழந்தை பிறந்தது, நாங்கள் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் எங்கள் ஊரில் கொண்டு போய் பார்த்தாங்க. அவங்களும் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்ட்டு. பட் என்னன்னா என்னோட மிஸ்ஸஸ்க்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து இடுப்புல வந்து அவங்களுக்கு அந்த பெயின் இருக்குது, காந்துது, எனக்கு வந்து வகுறு வந்து இறங்கி இருக்குது, எனக்கு வெயிட்டாவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கால் குதிங்காலெல்லாம் வலிக்குதுங்க சார். மார்னிங்ல எழுந்திரிச்சாங்க ரொம்ப பெயினா இருக்குன்னு சொல்லி சரி பண்றாங்க. டாக்டர்கிட்ட போய் கேட்டாலும் அவங்க ஒன்றும் இல்லைன்றாங்க. பட் என் மிஸ்ஸஸ்க்கு வந்து அவங்க வந்து பெயின் இருக்குது அப்படிங்கிறாங்க. நார்மலா இருந்த மாதிரி எனக்கு இல்லைங்கிறாங்க சார். அதான் திரும்ப கால்களில் பெயினா இருக்கு. ஆமாங்க சார், குதிங்காலில் பெயினா இருக்குது. டெஸ்ட்டுகள்லாம் எடுத்தாங்களா ஏதாவது டாக்டர்கள்? இந்த மாதிரி சுகர் எதுவும் இருக்கா, வேற ஏதாவது? இல்லைங்க சார், அந்த மாதிரி எல்லா டெஸ்ட் எதுவுமே எடுத்தோம், ஆனால் பட் எதுவுமே சுகரு ப்ரெஷர் எதுவும் இல்லைன்ட்டாங்க. சரிங்க. மறுபடியும் முதல்லேருந்து சில நேரம் ஒன்றும் புரியலைன்னா முதல்லேருந்து ஆரம்பிக்க வேண்டிதான். அவங்களுக்கு வேறு ஏதாவது மன ரீதியான பிரச்சனைகள் இல்லை உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கான்னு பார்க்க வேண்டியதுதான். சரிங்க சார். பார்த்துட்டு தைராய்டு மற்ற ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு செக் பண்ணணும் தரவா. ஏன்னா இது பல காரணங்களால் வரலாம். நியூரோபதி அப்படின்னு சில காரணங்கள் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கா, மன ரீதியான காரணங்கள் இருக்கலாம். இதெல்லாம் செக் பண்ணணும். ஸோ உங்கள் டாக்டர்கள் மறுபடியும் பார்க்கட்டும். பார்த்துட்டு ஒன்றும் இல்லைன்னா பயப்பட வேண்டாம். அப்போது நீங்கள் பயப்படவே வேண்டாம், அவங்க கவலைப்பட வேண்டாம். சில மாதிரியான வித்தியாசமான உணர்வுகள் அவங்க இருந்தால் கூட பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றதான் இதிலேருந்து அவங்க தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். கவலைப்பட வேண்டாம். சரி, இப்போது நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறது உடம்புக்கு நல்லது. ஆனால் சைக்கிளிங் வந்து 1 மணி நேரத்துக்கு மேலே ஒரு நாளைக்கு தொடர்ந்து பண்ணும்போது அந்த சேடில் சீட்டுன்னு சொல்லுவோம். நம்ம சேரில் உட்காந்தா அது பக்கெட் மாதிரி நம்ம உடம்பை அழுத்தாது. சேடில் சீட்டுன்றது குதிரை மேலே 2 கால்களையும் 2 பக்கம் போட்டு உட்காருறது. அந்த மாதிரி சைக்கிளில் உட்காந்து போகும்போது விந்து பைகளுக்கும் ஆணுறுப்புக்கும் போகக்கூடிய இரத்த குழாய்கள் அழுத்தப்பட்டு விந்து பைக்கும் ஆணுறுப்புக்கும் ரத்த ஓட்டம் கம்மியாக போகும். அதனால விந்தணுக்களுடைய எண்ணிக்கை குறையலாம். அதே மாதிரி காஃபி வந்து ஒரு நாளைக்கு 3 கப்புக்கு மேலே சாப்பிட்றவங்களுக்கு காஃபி வந்து விந்தணுக்களை பாதிக்கலாம்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் காஃபி போன்ற விஷயங்களை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அதே மாதிரி செக்ஸ் பண்ணும்போது ஜெல் லூப்ரிகேஷன்லாம் யூஸ் பண்ணுறதை குறைக்க வேண்டும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. வணக்கம் சார். வணக்கம் டாக்டர். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? டாக்டர் சாரி சார், டாக்டர் பேர் சொல்ல விரும்பல. உங்கள் நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, வாழ்த்துக்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசுனதுல. டாக்டர் எனக்கு 34 வயசு ஆகுது. நான் 27 வயசுல இப்போ ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன். சரி. ஆனா பொண்ணு வந்து கொஞ்சம் முத்தா தெரியுறாங்க, ஃபேட்டா இருக்காங்க, 70 கிலோ இருப்பாங்க பொழுது. இது குழந்தை பிறகுல பிரச்சனை வரும்னு நிறைய பேர் சொல்றாங்க. எனக்கு இன்னும் பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணல, அண்ணா எல்லாம் சேர்ந்து குழந்தை பிறகுல பிரச்சனை வர வேணாம் அப்படின்றாங்க. இதை பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க? அதாவதுங்க, ஒல்லியாக இருந்தாலும் குழந்தை வர்றதுல பிரச்சனை வரலாம். அதுக்காக நீங்கள் எல்லாத்தையும் தள்ளிப்படணும்னா உங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணுங்கள். கொஞ்சம் கல்யாணத்துக்கு அப்புறம் வெயிட்டை குறைச்சிக்கலாம்.
பல்வேறு முறைகள் இருக்குது, மருந்துகள் இருக்குது. குழந்தை சில நேரம் குண்டாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே குழந்தையில பிரச்சனை வரும்லாம் அவசியம் இல்லை. ரொம்ப குண்டாக இருந்தாங்கன்னா அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் தான். ஆனால் குண்டாக இருக்கிற எல்லாரும் குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்கன்ற மாதிரி எடுத்துக்க வேண்டாம். அப்படியெல்லாம் இல்லை. நீங்கள் குழந்தை கல்யாணம் பண்ணிக்கங்க. மனதுக்கு பிடித்த வெயிட் குறைக்க சாத்தியம் தானே? கண்டிப்பாக சாத்தியங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதான் டயட் எந்த பிரச்சனை இல்லை. பத்தாத்துக்கு நிறைய டேப்லெட் இருக்குது, ஹெர்பல் லைஃப் பண்ணுறாங்க. இதில் ஏதாச்சும் பண்ணி முடிச்சிடல? நிறைய மருந்துகள் இருக்குது, நிறைய சிகிச்சை முறைகள் இருக்குது, எக்ஸசைஸ் இருக்குது. கண்டிப்பாக அவங்கள சரி பண்ண முடியும். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கோங்க, ஒன்றும் அவசரம் பயப்பட வேண்டாம். சரி, இப்போது பொதுவாக வந்து லைஃப் ஸ்டைல்னு நம்ம சொல்கிறோம். நிறைய பேர் வந்து செக்ஸ் பண்ணும்போது லூப்ரிகேஷன் யூஸ் பண்ணுறாங்க. அந்த லூப்ரிகேஷனில் விந்தணுக்கள் இறந்து போயிடலாம். விந்தணுக்களுடைய ஊர்ந்து போகிற தன்மை பாதிக்கப்படும். அது உயிரில்லாத அணுக்கள் அல்லது செத்து போயிடலாம். ஏன்னா 320 380 ஆஸ்மோலாலிட்டியில் தான் விந்தணுக்கள் உயிர் வாழும். pH வந்து 7 to 8 தான் விந்தணுக்கள் உயிர் வாழும். இந்த பெண்ணுறுப்பில் யூஸ் பண்ணக்கூடிய லூப்ரிகேஷன்லாம் pH ஆஸ்மோலாலிட்டி வித்தியாசம் இருக்கும். அதனால் அதில் விந்து பட்டவுடனே இறந்து போயிடும். அதனால் லூப்ரிகேஷன் குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்க யூஸ் பண்ணக்கூடாது. ரகசிய கேள்விகள் இடைவேளைக்கு பின் தொடரும். ரகசிய கேள்விகள் தொடர்கிறது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க மேடம்? சார், நான் அருள்மொழி, சென்னையிலேருந்து பேசுகிறேன் சார். நான் சொல்லுங்கள் மேடம். சார், எனக்கு மேரேஜ் ஆகி 10 months ஆகுது சார். சரிங்க. இன்னும் ஃபர்ஸ்ட் நைட் கூட நடக்கல சார் எனக்கு இன்னும். என்ன பிரச்சனைங்க? என்ன நடக்குதுங்க? என்ன பிரச்சனை? என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து என் கூட கோஆப்ரேட்டே பண்ண மாட்டாரு சார். எப்போ பார்த்தாலும் சுருண்டு படுத்துக்கிறாரு. என் கூட எதுவுமே பேசுறது இல்லை, இது பண்ணுறதே இல்லை சார். என் கூட நான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டாலும் வர்றதில்லை. என்னை விட்டுட்டு நான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட் கூப்பிட்டு போனேன் சார், கவுன்சிலிங்க்கு. அந்த ஹாஸ்பிட்டல் வாசப்படிலே, தீபம் ஹாஸ்பிட்டல்லே என்னை விட்டுட்டு அவங்க அப்பா அம்மா, அவங்க சித்தப்பா கூட போயிட்டாரு சார். அதுக்கப்புறம் நான் என் கூட பேசுறதும் இல்லை, எதுவுமே இல்லை சார். இந்த மாதிரியே என்னை 10 மாதம் இது பண்ணிக்கிட்டே இருக்காரு சார். ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கினாலும் வரமாட்டேங்கிறாரு சார். அதாவதுங்க, சில நேரம் ஆண்களுக்கு வந்து ஒரு பயம் வந்துடும். டாக்டர்கள்ட்ட போனால் அவங்க செக் பண்ணிவிட்டு இவருக்கு ஆண்மை இல்லைன்னு சொல்லிடுவாங்க, இல்லை ஏதாவது குறை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நமக்கு வாழ்க்கை கெட்டு போயிருமேன்னு சொல்லி பயந்துக்குவாங்க. ஆனால் இது அதை விட ஆபத்தான விஷயம். ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன சிகிச்சை முறைகளில் இது எல்லாத்தையும் முற்றிலுமாக சரி செய்யலாம். ஆனால் இது தெரியாமல் ஏதாவது பிரச்சனை ஆகிடுமோன்னு சொல்லிட்டு சிகிச்சைக்கே போகாத ஆண்கள் நிறைய இருக்காங்க. அது தவறு. அதனால் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு செக்ஸாலஜி மருத்துவர் அணுகுங்க. உங்கள் 2 பேருடைய பிரச்சனைகள் முழுமையாக சரி பண்ணி கொடுத்துருவாங்க, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி மெடிக்கேஷன் பொறுத்த வரைக்கும் வேறு ஒவ்வொருத்தரும் பல மெடிசன் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க சாப்பிடக்கூடிய மற்ற மருந்துகளும் சில நேரம் விந்தணுக்களை பாதிக்கக்கூடும். அதனால் கவனமாக இருக்கணும், என்ன மெடிசன் எடுக்கிறாங்க அப்படின்றத கவனமாக இருக்கணும். அதே மாதிரி நம்ம இப்போ வந்து லைஃப் ஸ்டைல் பார்த்தோம். விந்தணுக்கள் உற்பத்தியில் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தா, சில பேருக்கு வந்து ரொம்ப கவுண்ட்டு லோவாக தான் விந்தணுக்கள் உற்பத்தி ஆகும். சில பேருக்கு வந்து ஸ்பெர்ம்ஸே உற்பத்தி இருக்காது. அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. சின்ன வயசில் வந்து புட்டாளம்மை, பொண்ணுக்கு வீங்கி போன்ற நோய்கள் வந்து விந்து உற்பத்தி பண்ணக்கூடிய செல்களை அழிச்சிருக்கும். இல்லை விந்து உற்பத்தி ஆகிற குழாய்களில் வந்து விந்து உற்பத்தி ஆகி அது வரக்கூடிய குழாய்களில் அடைப்பு. அதனால் அதே மாதிரி விந்தணுக்களுடைய ஊர்ந்து போகிற தன்மையில் பிரச்சனை இருக்கலாம். விந்தணுக்களுடைய உருச்சிதைவான விந்தணுக்கள் நிறைய இருக்கலாம். 2 தலை, 2 வால், இப்படி பல்வேறு உடைந்த கழுத்து, இன்னும் பல பிரச்சனைகளோட விந்தணுக்கள் இருக்கலாம். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்கள் மேடம். என்னோட ஹஸ்பண்டுக்கு வயசு 49ங்க சார். சரிங்க. அவரு ஸ்மோக் பண்ணுவாரு. ஆனா அவரு செக்ஸ் பண்ணும் பொழுது சீக்கிரம் விந்து வெளியில வந்துருது, ரொம்ப ஃபீல் பண்றாரு. இதுல பல்வேறு முறைகளை நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த நிகழ்ச்சியில.
சரிங்க சார். செக்ஸ் ஆரம்பித்த பிறகு நீங்கள் மேலேருந்து செக்ஸ் பண்ணுங்கள், அவர் கீழே படுத்துட்ருக்கோம். அதாங்க சார், நீங்க நிறைய முறைகள் சொல்லியிருக்கிறீங்க. அது எப்படி என்ன அவருக்கு ஒண்ணுமே புரியலைங்க சார். அவர் தினமுமே அந்த ப்ரோக்ராம் பார்ப்பாரு. உங்களுக்கு நீங்கள் மேலேருந்து செக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப எளிமையான விஷயம் வந்து நீங்கள் மேலேருந்து செக்ஸ் பண்ணுங்கள். ஒன்று. சரிங்க. அதில் வந்து அவருக்கு விந்து வராது. நீங்கள் நீண்ட நேரம் செக்ஸ் பண்ணி உங்களுக்கு உச்சகட்டம் வந்த பிறகு அவர் மேலேருந்து செக்ஸ் பண்ணலாம். ஒன்று. இரண்டாவதாக உங்களுக்கு ABCDEFன்னு நிறைய விஷயங்கள் சொல்கிறோம். ஏ ஸ்பாட்டுன்னு சொல்லி பெண்ணுறுப்புடைய உள் பகுதியில் விரல் விட்டு அவங்க தூண்டலாம். பீன்றது மார்பகங்களை தூண்டலாம். மார்பகங்கள் காம்புகளை தூண்டுறதன் மூலமாக மட்டுமே 2-3% பெண்கள் வந்து உச்சகட்டம் அடைய முடியும். சி அப்படின்றது கிளைட்டோரஸ். பெண்களுக்கான செக்ஸ் உறுப்புன்றது கிளைட்டோரஸ் தான். அதை வந்து அவர் தூண்டினார்னா மனைவியை வந்து உச்சகட்டத்துக்கு கொண்டு போகலாம். அதை ஈஸியாக கற்றுக்கொள்ள முடியும் எல்லாருமே. அதுக்கப்புறம் டீன்றது ஜி ஸ்பாட்டு. பெண்ணுறுப்பில் மேல் பகுதியில் ஒரு 1.5 சென்டிமீட்டரில் ஜி ஸ்பாட் இருக்குது. அதை தூண்டுறதன் மூலமாக மனைவியை உச்சகட்டத்துக்கு கொண்டு போகலாம். ஸோ இப்போ மனைவி உச்சகட்டம் அடைஞ்சிட்டாங்கன்னா மீதம் இருக்கிறது அவருடைய செக்ஸ் தான். அதுக்கப்புறம் அவருக்கு சீக்கிரம் விந்து வருது லேட்டாக விந்து வருதுன்றது முக்கியமே இல்லை. ஏன்னா அவருக்கும் உச்சகட்டம் வந்துடுது, மனைவிக்கு உச்சகட்டம் வந்துடுது, 2 பேரும் சந்தோஷமாக இருக்காங்க. இது வந்து ஒரு ப்ராப்ளம் ஒன்றும் கிடையாது இல்லைங்களா? இல்லைங்க. ப்ராப்ளம்னா என்ன சென்ஸில் சொல்கிறாங்க? உலக சுகாதாரம்னு இப்போ டெஃபினிஷனே மாற்றிட்டாங்க. முன்னெல்லாம் 2 நிமிஷத்துக்கு குறையாமல் செக்ஸ் பண்ணணும்னுவாங்க. இப்போ 1 நிமிஷம் இருந்தாலே போதும். நீங்களும் உங்கள் மனைவியும் சந்தோஷமாக இருக்கிறீங்க, உங்களுக்குள்ளே இதனால் மன வருத்தம் இல்லை, பிரச்சனை இல்லைன்னா 1 நிமிடம் நல்லா செக்ஸ் பண்ணால் கூட போதுன்றது தான் உலக சுகாதார நிறுவனத்துடைய டெஃபினிஷன். அதனால் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இதில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, இதெல்லாம் உங்களுக்கு திருப்தியாக இல்லைன்னா, பயிற்சிகளெல்லாம் போதலை, உங்களுக்கு திருப்தியாக இல்லைன்னா 2 பேரும் சேர்ந்து செக்ஸாலஜி மருத்துவரை பார்த்தீங்கன்னா முற்றிலுமாக சரி பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்க. இப்போது விந்தணுக்கள் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்றத பார்த்துட்ருக்கோம். ஸோ அப்நார்மல் ஊர்ந்து போகிற தன்மை, சரியாக ஊர்ந்து போகிற தன்மை இல்லாமல் இருக்கிறது, உரிச்சிதைவான அணுக்கள் இருக்கலாம், நார்மல் 2 தலை 2 வால், கழுத்து உடஞ்சா, இந்த மாதிரி பல வகையில் அப்நார்மல் அணுக்கள் நிறைய இருக்கலாம். அதே மாதிரி விந்து பிரச்சனைகள், விந்து உற்பத்தி ஆகிறதுல எதனால் பிரச்சனை வருதுன்னா வேரிகோசீல், அதே மாதிரி டெஸ்டிஸில் வரக்கூடிய கேன்சர் போன்ற பிரச்சனைகளால் விந்தணுக்களில் மிகப்பெரிய அளவுக்கு குறைபாடுகள் வரலாம். இதெல்லாம் சரி செய்யக்கூடிய காரணங்கள். இன்னும் நம்ம தொடர்ந்து பல்வேறு விஷயங்களை இதில் பேச போகிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். இன்று எங்களோட தொடர்பு கொள்ள இல்லாத வாசகர்கள் உங்கள் கேள்விகள் எங்களுக்கு SMS மூலமாக அனுப்பலாம். 9841266666 என்ற எண்ணுக்கோ 94494444 என்ற எண்ணுக்கோ உங்கள் கேள்விகள் எங்களுக்கு SMS மூலமாக அனுப்பலாம். அல்லது hi@drkamaraj.net என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் கேள்விகள் எங்களுக்கு மின்னஞ்சல்கள் அனுப்பலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.